வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நித்தி ஆயோக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் போயிட்டு வந்திருக்கிறாரு. பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு. பல முக்கியமான அம்சங்களை வந்து அங்க பேசியிருக்கிறாரு அவரு. இதுதான் நியாயமா பேசும் பொருளா இருந்திருக்கணும். ஆனா பாருங்க, இந்த அத்தனை விஷயங்களையும் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஈடிக்கு பயந்து போயிட்டாரு. அங்க போய் சமரசம் பேசிட்டு வந்துட்டாரு. பாருங்க, பாருங்க, போட்டோல ஃப்ரண்ட் ரோல நிக்கிறாரு. அப்ப கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு. அப்படி போன்ற விமர்சனங்களை அதிமுக தரப்புல இருந்தும், இதை வந்து ஒத்து ஊதுற மாதிரி தாவேகா தரப்புல இருந்தும் வைக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, இங்க 2 கோமாளிங்க இருக்காங்க. சோ முதல்ல நம்ம வந்து சீனியர் கோமாளிய டீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜூனியர் கோமாளிக்கு வருவோம். எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் பாருங்க, ஈடிக்கு பயந்து சமரசம் பண்ணிட்டாரு. அதுக்காகத்தான் மோடிய போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரகசியமா, திருட்டுத்தனமா இங்க போய் சொல்லிட்டு, அங்க போய் 3, 4 கார் மாறி போய் அமித்ஷாவ சந்திச்சுட்டு வரும்போது கூட உங்க மேல பெருசா சந்தேகம் வரல. ஆனா, இப்ப நீங்க பேசியிருக்கீங்க பாத்தீங்களா? இது மூலமா தான் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கறது நீங்களே வெளிப்படையா சொல்லியிருக்கிறீங்க. ஈடிக்கு பயந்து தான் ஸ்டாலின் மோடிய சந்திக்க போனார்னா, அப்ப ஈடி நம்ம பக்கம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க போய் அமித்ஷாவ சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெள்ள தெளிவாயிடுச்சு. அவரு முதலமைச்சராக தன்னுடைய கடமைய செஞ்சிருக்கிறாரு. கடந்த காலங்கள்ல நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு அவர் போகல. அதற்கான பல்வேறு காரணங்களையும் அவர் விரிவா பேசியிருக்கிறாரு. 2021ஆம் வருடம் கோவிட் நடந்தது. அதனால மீட்டிங்கே நடக்கல. நான் போகல. அதுக்கு அடுத்த முறை பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஈட்டுறதுக்காக வெளிநாடுக்கு போயிருந்தேன். ஜப்பானுக்கு போயிருந்தேன். என்னால போக முடியல. என் சார்பாக நிதி அமைச்சர் அனுப்புறேன்னு சொன்னேன். அவங்க வேண்டாம், முதல்வர்கள் வந்தா தான் நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால போகல. அடுத்த முறை கலைஞர் அவர்களின் நினைவு நாள் அப்படிங்கிறதுனால நான் போகல. கடந்த முறை நடந்த நிதி ஆயோக வெளிப்படையா புறக்கணிக்கிறேன். இந்த காரணத்துக்காகத்தான் புறக்கணிக்கிறேன். பட்ஜெட்ல தமிழ்நாடு அப்படிங்கிற பேர கூட அந்த அம்மா சொல்லல. அதனால நான் இத புறக்கணிக்கிறேன். நான் போக விரும்பல. அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராக, ஒரு முதலமைச்சராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. இந்த முறை நான் அட்டெண்ட் பண்ண போறேன். நான் போய் நம்ம மக்களுக்கான உரிமைகள அங்க பேசப் போறேன், கேட்கப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா கூத்தம், கால்பட்டா கூத்தம்னு எப்பவுமே ஒரு கூட்டம் திரிஞ்சுட்டு இருக்கோம்ல. அந்த மாரி தான் இந்த கோமாளிகள் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. போகாம இருந்தா, "ஏன் போகல? பாருங்க நீங்க போகல. அதனால தான் வந்து ஒன்றிய அரசு நிதி குடுக்கல." அப்படின்னு பேசுவாங்க. போனா நீங்க போயிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? அவங்க குடுத்துருவா போறாங்க. அப்படின்னு பேசுவாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க விமர்சனம் பண்ணத்தான் போறீங்க. அதனால உங்களுக்காக பயந்து போகாம இருக்கலாம் அவரால முடியாது. ஒரு முதலமைச்சராக, ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக ஒன்றிய அரச எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த நேரத்துல எந்த ஸ்ட்ராட்டஜி வொர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற உணர்ந்து அவர் செயல்படுறாரு. ஆனா நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரா கூட சிறப்பாக உங்களால செயல்பட முடியலையே. ஒரு டம்மி பீஸா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க சொந்த நலனுக்காகவும், உங்க சுயநலத்துக்காகவும், இன்னைக்கு கட்சியே கொண்டு போய் பாஜக கால்ல அடமானம் வைக்கிறீங்கன்னா, அப்ப எவ்ளோ பெரிய பிரச்சனையில நீங்க மாட்டியிருப்பீங்க. எவ்ளோ தூரம் இந்த சங்கிய கூட்டம் உங்கள மிரட்டியிருக்கும். இந்த கேள்வியெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த புரிதல் மக்களுக்கு இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப யார ஏமாத்துறதுக்காக இப்படி நீட்டி முழக்கி முதல்வர் மீது இவ்ளோ விமர்சனங்கள சொல்றீங்க? அப்போ எடப்பாடியே ஒத்துக்கிறாரு. ஈடி மோடி சொல்ற மாரி தான் ஆடுது அப்படிங்கிறத எடப்பாடி ஒத்துக்கிறாரு. மக்களுக்கு தெளிவுபடுத்துறாரு. ஈடிய வச்சு தான் எல்லாரையும் மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க அப்படிங்கிறத எடப்பாடி ஏத்துக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் பாருங்க, பாஜகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் முருகன் ஆகட்டும், டாக்டர் தமிழிசை ஆகட்டும் என்ன சொல்றாங்க? சுப்ரீம் கோர்ட் ஈடிய வந்து இந்த டாஸ்மாக் கேஸ விசாரிக்க கூடாதுன்னு இடைக்கால தடை விதிச்சாங்க. நாக்க புடிங்கிற மாரி கேள்வி கேட்டாங்க கோர்ட்ல. பிரெடிகேட் ஆஃபென்ஸே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க டாஸ்மாக் மீது இந்த மாரி வழக்கு பதிவு பண்ணுவீங்க? 1000 கோடின்னு சொன்னீங்களே, 1000 கோடிக்கான எந்த எவிடன்ஸும் இல்லையே. அப்ப சும்மா மீடியால மட்டும் எதுக்கு பொய் சொல்றீங்க? அப்படிங்கிற கேள்விகள சரமாரியா கேட்டு தான், இத நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை குடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல. இதற்கு முன்னால 2 முறை சுப்ரீம் கோர்ட் இதே மாதிரி சிபிஐயும் கண்டிச்சிருக்கு. இப்ப எப்படி ஈடிய சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகளில் கழுவி கழுவி ஊத்துதோ, அந்த மாரி சிபிஐயும் கழுவி ஊத்திருக்கிறாங்க. சிபிஐ பாஜக கையில் கூட்டுக்கிளியாக மாறிவிட்டது அப்படின்னு 2 முறை சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு. இந்த சங்கிங்க எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ராமர் கோவில் விஷயம் ஆகட்டும், இல்ல அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சோ, அதுதான் ஃபைனல் வேர்ட் அப்படின்னு. அந்த சுப்ரீம் கோர்ட் தான் இன்னைக்கு ஈடியும், சிபிஐயும் இவ்வளவு கழுவி ஊத்திருக்கு.
அப்ப இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. இடி, சிபிஐ போன்ற நிறுவனங்கள் பாஜகவுடைய அடியாளா செயல்பட்டுட்டு இருக்குன்னு. பனையூர்ல இருக்கிற இன்னொரு கோமாளி இருக்கு. இதுதானா உன் டக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு நித்தி ஆயோக் மீட்டிங் முடிஞ்சு இங்க வந்து முதல்வர் பேசிட்டு அது சம்பந்தமா பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் எவனோ ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருக்கான். டூல் கிட் அனுப்பிச்சிருக்கான். எடப்பாடி பேச்சு எடுபடல. போதுமான டிராக்ஷன் கிடைக்கல. அதனால வா, அடுத்தது நீ அறிக்கை விடு அப்படின்னு. அதனால தூங்கி எழுந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அறிக்கை விடு. அரைச்ச மாவையே மறுபடியும் அதுல அரைச்சிருக்கீங்க. அதுவும் இதுல பாருங்க லாஜிக் இவர் பெரிய அரசியல் விஞ்ஞானி அப்படியே ஃபோரன்சிக்ஸ் அப்படியே கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. போட்டோல இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு நிக்கிறாரு. அந்த பக்கம் ஸ்டாலின் நிக்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க. சந்திரபாபு நாயுடு வெளிப்படையான கூட்டணி வச்சிருக்காங்க. ஸ்டாலினோட ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்க. ஸ்டாலின் முதல் வரிசையில நிக்கிறாருன்னா, அந்த பொசிஷனுக்காக அவர் வொர்க் பண்ணியிருக்கார். ஹி ஹஸ் ஏர்ன்ட் தட் பிளேஸ். கடந்த 4 வருஷமா தொடர்ந்து ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் திமுக அரசு செயல்பட விடாம பண்ணணுமோ, அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நிதி குடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு பக்கம் உங்களோட கொள்கைகள பாலிசிஸ் மூலமா எங்க மேல திணிக்க முயற்சி பண்றீங்க. இன்னொரு பக்கம் ஆளுநர வச்சு கொடைச்சல் குடுக்குறீங்க. ஒவ்வொன்னத்தையும் திமுக நேர்மையாக மக்கள் கிட்ட வெளிப்படையாக சொல்லி சந்திச்சிருக்காங்க. 27% ஓபிசிக்கு வேணும்னா நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தோம். ஆளுநர் விஷயத்துல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதிக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா திமுக இத பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னைக்கு உதயநிதி தைரியமா பேசுறாரு மேடையில நின்னு. மோடி ஆகட்டும், ஈடி ஆகட்டும் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். வேணும்னா அட்ரஸ் தரேன் வந்து பாருன்னு சொல்றாரு. அந்த தைரியம் எடப்பாடிக்கோ, விஜய்க்கோ இருக்கா? பேச சொல்லுங்களேன் எடப்பாடிய மேடையில. ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன். நான் சொன்னா சொன்னதுதான். இந்த ஜென்மத்துல பாஜகவோட கூட்டணி இல்லன்னு சொன்னேன். அதனால நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன். அப்படின்னு பேச சொல்லுங்களேன். அந்த தைரியம் இருக்கா எடப்பாடி அவர்களே? இல்ல விஜய்க்கு தான் அந்த தைரியம் இருக்கா? நேத்து இந்த கோல்டு லோன் விஷயமா ஆர்பிஐ விமர்சனம் பண்ணி நீட்டி முழக்கி மனுஷன் அறிக்கை விடுறாரு. ஆனா ஆர்பிஐக்கு பின்னால இயக்கக்கூடிய ஒன்றிய அரசை பற்றியோ, மோடியை பற்றியோ ஒரு விமர்சனம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நிதி வர வேண்டியிருக்குன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? மதுரையில ரோட் ஷோ நடத்த தெரியுது. கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ நடத்த தெரியுது. பூத் கமிட்டி மீட்டிங் போட தெரியுது. இன்னைக்கு 30ஆம் தேதி 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்த தெரியுது. அதே பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதியை கேட்டு களத்துல இறங்கி ஒரு போராட்டம் உங்களால நடத்த முடியாதா? ஒன்றிய அரசை எதிர்த்து எத்தனை விஷயங்களுக்கு நீங்க போராடி இருக்கீங்க? போராட எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வந்த களத்துல இறங்கி போராட வேண்டியதுதானே. எவ்வளவு நாள் பனையூர்லயே உட்கார்ந்து அறிக்கை அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கிரவுண்ட்ல 2 டீம் சீரியஸா கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பசங்க யாராவது வரும். அண்ணா, அண்ணா எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்கண்ணா. நானும் விளையாடுறேன், நானும் விளையாடுறேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு உங்களுடைய அரசியல். உங்களோட அரசியல் ரெலவன்ஸ்க்காக இன்னைக்கு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, ரொம்ப அபத்தமான அறிக்கைகள வந்து ரொம்ப அறிவாளித்தனமா விடுறதான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு அறிக்கை விடுறவரு ஒரு தடவ அட்லீஸ்ட் அந்த அறிக்கைய படிச்சு தான் பார்க்கணும். நீங்களா எழுதுறதில்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது. சரி எவனோ ஒரு முட்டா பையன் எழுதி குடுக்குறான்ல. அத ஃபேக்ட் செக் ஆவது பண்ணணுமா இல்லையா? எதிர்க்கட்சி மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் யாருமே வரல. ரேவந்த் ரெட்டி யாரு சார்? பாகவந்த் மான் யாரு சார்? அவங்கலாம் வரல. அதனால அவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்க. சரி பாஜகவோட கூட்டணியில இருக்கிற நிதிஷ்குமார் வரல. பாண்டிச்சேரில ரங்கசாமி வரல. அப்ப என்ன சொல்லலாம்? அவங்கலாம் பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப எவ்வளவு மேலோட்டமாக, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது உங்களோட அரசியல் புரிதல். இன்னைக்கு முதல்வர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்ல. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கிறார். அப்போ அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சனநாயகத்துக்கு உட்பட்டு அவர் செய்யணும். இன்னைக்கு அப்படிதான் அவர் செஞ்சுகிட்டு இருக்கிறார். ஆளுநர் அவ்வளவு குடைச்சல் குடுத்தாரே, என்னைக்காவது நேரடியாக தனி மனித தாக்குதல அவர் ஆளுநர் மீது நடத்தியிருக்கிறாரா? திமுக ஆதரவாளர்கள் எத்தனையோ பேர் சோசியல் மீடியால பேசுவாங்க. ஆனா முதல்வர் கிட்ட இருந்து அநாகரிகமான ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருக்குதா? எங்கெல்லாம் ஆளுநர்ன்னு அவருக்கு மரியாதை குடுக்கணுமோ, அந்த மரியாதைய அவர் குடுத்திருக்கிறார்.
அதற்காக ஆளுநர் சொல்லக்கூடிய கருத்துல எல்லாம் அவர் ஒத்து போறாருன்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரிதான் மோடிக்கும். மோடி இந்த நாட்டுடைய பிரதமர். எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்த 3 வருஷத்துக்கு அந்த ஆளு தான் பிரதமர். அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய குடுத்துதான் ஆகணும். அப்ப மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கும் போது சிரிச்சு பேசத்தான் சார் செய்வாங்க. சரி, முதல்வர் இங்க டீலிமிட்டேஷனுக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார்ல. உங்க சார்பா உங்க கட்சியில இருந்து யாரையும் அனுப்பிச்சு வச்சீங்கல்ல. அப்ப உங்களுக்கும் திமுகவுக்கும் ரகசிய கூட்டணின்னு நாங்க பேசவா? அது எவ்வளவு அபத்தமா இருக்கோ அவ்வளவு அபத்தமா இருக்கு நீங்க இப்ப வைக்கிற விமர்சனம். மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்துக்கு போகல. கடந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு மம்தா பானர்ஜி போனாங்க. அப்போ வெளியில வந்துட்டு எவ்வளவு முக்கியமான ஒரு விமர்சனம் வச்சாங்க தெரியுமா? எங்கள பேசவே விட மாட்டேங்கிறாங்க. எங்க பேசுறதுக்கு அனுமதி குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு தான் இன்னைக்கு முதல்வர் போயிருக்கிறாரு. மாநிலம் சார்ந்த, மாநில நலன் சார்ந்த விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய கருத்துக்கள பதிவு பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமா பேசியிருக்கிறாரு, ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் சேர்த்து பேசியிருக்கிறாரு. நிதி பங்கீட்டுல 50% குடுங்க அப்படின்னு இன்னைக்கு திரும்ப கேட்டுட்டு வந்திருக்கிறார். மோடி சிஎம்மா இருக்கும்போது இதே விஷயத்த தானே பேசினாரு. அப்ப மோடி பேசும்போது மட்டும் பாராட்டுறீங்க? அம்மையார் ஜெயலலிதா அப்படிதான். தேசிய வளர்ச்சி கவுன்சிலோட மீட்டிங்க்கு இந்த மாரி தான் போனாங்க. போயிட்டு என்ன பேசவே விடல. பேசும்பொழுதே நடுவுல பெல் அடிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா கோச்சுட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு முதலமைச்சர் என்பவர் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க. ஒன்றிய அரச எந்தெந்த ஸ்ட்ராட்டஜில எதிர்க்கணும்? எந்தெந்த விஷயங்கள்ல நாம பணிஞ்சு போகணும்? இல்ல எந்தெந்த விஷயங்கள்ல நாம ஒத்து போகணும்? அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த புரிதல் இருக்கிறதுனால அவங்க சரியா முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையினால தான் மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு வந்து முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க. முதல்ல அத புரிஞ்சுக்கங்க. அந்த விதத்துல முதல்வர் 2 விஷயத்திலயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. 1 தன்னுடைய சுயமரியாதை, 2வது மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி. எந்த இடத்துலயும் போய் உங்கள மாரி கூழ கும்பிடு போட்டு நிக்கல. நீங்க போனீங்களே ரகசியமா. அந்த மாரி எல்லாம் போகல. வெளிப்படையா ஆமா இந்த விஷயங்கள் பேசத்தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. சொன்ன விஷயங்கள அங்க பேசிட்டு வெளியில வந்து இதெல்லாம் பேசினேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா அறிக்கை குடுக்குறாரு. அந்த நேர்மை அவர்கிட்ட இருக்கு. எந்த இடத்துலயும் தன்னுடைய சுயமரியாதைய விட்டுக் குடுக்கல. நேத்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்தது. சுயமரியாதை இயக்கத்தை துவங்கியவர் யார் அப்படின்னு கேட்டு ஈ.வி. ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சாதியோட சேர்த்து போட்டிருக்கு இந்த சங்கி கூட்டம். கடுமையான எதிர்ப்பு சமூக வலைதளங்கள்ல எழுந்தது. 1929லயே என் சாதிய வேண்டான்னு உதறி தள்ளினவர் பெரியார். வாழ்நாள் பூரா சாதி மறுப்புக்காக உழைச்சார். சாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படின்னு சொன்னவர். இன்னைக்கு அவருக்கு சாதி சாயம் பூச முயற்சி பண்ணுது இந்த சங்கி கூட்டம். அப்படிப்பட்ட சங்கி கூட்டத்துக்கு என்னைக்குமே சரண்டர் ஆக மாட்டேன். என்னைக்குமே நான் சமாதானமா போக மாட்டேன். அப்படிங்கிற நிலைப்பாடுல இன்னைக்கு உறுதியா இருக்கிறார். எந்தெந்த விஷயங்கள்ல எதிர்க்கணுமோ அந்தந்த விஷயங்கள்ல தொடர்ந்து ஜனநாயக ரீதிகளுக்கு, ஜனநாயக கோட்பாடுகளுக்கு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவர் எதிர்க்கிறாரு. அந்த நேர்மை அவர்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கா சார் அந்த நேர்மை? 2 தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி. அந்த நிதியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தானே இவ்வளவு தூரம் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. நியாயமாக தமிழ்நாட்டின் நலன் மீது அக்கறை இருக்கக்கூடிய கட்சிகளா அதிமுகவும், தாவேகாவும் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஆமா, தமிழ்நாட்டுக்கு நியாயமா வர வேண்டிய நிதிய நீங்க மறுக்கிறீங்க. அத முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கூட்டணி கட்சி தானே அறிவுறுத்த வேண்டியது தானே. ஏன் வாய மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? கொள்கை எதிரி தானே. இறங்கி போராட வேண்டியது தானே. எதுக்கு வாய மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் மக்களுடைய நலன் இல்லை. இத வச்சு திமுகவுக்கு எப்படி கெட்ட பேர் ஏற்படுத்தலாம்? திமுகவை எப்படி அசிங்கப்படுத்தலாம்? இதுதான் உங்களுடைய நோக்கம். மக்கள் நலனாவது மண்ணாங்கட்டியாவது. நமக்கு தேவை அரசியல் பண்ணணும். நமக்கு தேவை அடுத்த எலக்ஷன்ல சிஎம்மா உட்கார்ந்துடணும். அந்த பதவிக்குன்னு சில தகுதிகள் இருக்கு, சில திறமைகள் வேண்டும். முதல்ல அத வளர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் சிஎம் சேர்ல உட்காரலாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும், மத்த மாநிலத்துல இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? இன்னைக்கு மகாராஷ்டிரால மராட்டி படிக்காதன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய சங்கிகளும் இறங்கி போராடுறான். இது என்னுடைய தாய்மொழி. இன்னைக்கு கர்நாடகாலயும் அதேதான் நிலைமை. ஆனா இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் வித்தியாசமான சங்கிகள். கடைஞ்செடுத்த அயோக்கியர்கள். மாநிலத்த பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. மாநில மக்கள பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க.
கடிவாளம் கட்டின மாதிரி மோடி, மோடி, மோடின்னு அவங்க என்ன சொல்றாங்களோ, அதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய கூலிகள் இங்க இருக்கக்கூடியவர். ஆனா அவனாவது மோசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நல்லவன் அப்படிங்கிற போர்வையில வரக்கூடிய எடப்பாடி, விஜய் போன்றவர்கள்ட்ட தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க என்னதான் டிசைனா வேஷம் போட்டுட்டு வந்தாலும், உங்க மண்டை மேல இருக்கிற கொண்ட நல்லா தெரியுது சார். நீங்க எந்த அளவுக்கு மீம் மெட்டீரியல் ஆயிருக்கிறீங்க அப்படிங்கிறத சமீபத்தில சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆன அந்த மீம பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க புரட்சி தலைவர் பாட்ட வச்சே உங்கள அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா போன்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வழிநடத்தின கட்சி. இன்னைக்கு இந்த தவளப்பாடி கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி சிக்கி சின்னாபின்னம் ஆகுதே அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க, சிரிக்கிறாங்க. நீங்க என்னதான் செய்ய முயற்சி பண்ணாலும், இன்னைக்கு அரசியல்ல நீங்க திமுகவுக்கு எதிராக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனமும் மறுபடியும் உங்கள தான் வந்து தாக்குது. வாரிசு அரசியல்னு திமுகவ சொல்றீங்க. உங்க வாரிச காப்பாத்துறதுக்காக தானே அமித்ஷா கால்ல போய் விழுந்தீங்க. கரப்ஷன் அரசியல் அப்படின்னு பேசுறீங்க. உங்க ஆட்சியில இல்லாத கரப்ஷனா சார்? இன்னைக்கு அந்த கரப்ஷன்ல உங்க சம்பந்தி ஈடுபட்டார் அப்படின்னு தானே பாஜக கால்ல போய் விழுந்திருக்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உருட்டுவீங்க. பொள்ளாச்சியில தீர்ப்பு வரதுக்கு 6 வருஷம் ஆச்சு. அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல வர 28ஆம் தேதி தீர்ப்பு வரப்போகுது. 5 மாசத்துல. இப்படி நீங்க என்னதான் டிசைனா உருட்டுனாலும், அந்த பந்து திரும்ப வந்து உங்களையத்தான் அடிக்கும். இதே நிலைமை தான் விஜய்க்கும். முதல்ல களத்துக்கு வாங்க சார். வந்து உங்களுடைய திறமை என்ன? உங்களோட வாக்கு வங்கி என்ன? அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. மக்களுக்கு உங்க மேல ஒரு நடிகராக அபிமானம் இருக்கலாம். ஆனா, தலைவராக நம்பிக்கை வந்தா தான் உங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க. ஒரு நடிகனுக்கும், தலைவனுக்கும் வித்தியாசம் மக்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு தமிழ்நாட குறைச்சு எடை போட்டுறாதீங்க. தலைவான்னு ஒரு படம் நடிச்சுட்டா, உடனே தலைவர் ஆயிட முடியாது. சர்க்கார்ன்னு ஒரு படம் நடிச்சுட்டா, உடனே சர்க்கார தூக்கி உங்க கையில குடுத்துற மாட்டாங்க. அதற்கான திறமைகளையும், தகுதிகளையும் முதல்ல வளர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு ஆசைப்படலாம். ஆஸ் ஃபார் எடப்பாடி, எங்கள பொறுத்தவரைக்கும் தமிழக மக்கள் நெஞ்சுல நீங்க என்னைக்குமே தவளப்பாடி தான். அந்த வரலாற்ற யாராலயும் மாத்த முடியாது. உங்களாலயும்.